ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1037. இங்கு கிருஷ்ண பக்தர்கள் மிக மிக விசித்திரம் ஆனவர்கள் என்ற கேள்விக்கான விடைகூறும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் புலன் இன்பமே பிரதானம் என்ற மோகத்தில் மயங்கியதோர் மத்தியில் ஆன்மீக விஷயங்களுக்கு புத்துயிர் அளித்து மனித வாழ்வின் உண்மையான குறிக்கோளான கிருஷ்ண பக்தியை தாண்டி குழப்பங்கள் குடிகொண்ட இந்த கலியுகத்தின் தற்போதைய நிலைக்கு தகுந்தாற் போன்று கிருஷ்ண பக்தி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இருப்பிடத்திற்கு உயிர்வாளிகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் தன் வாழ்நாள் முழுவதும் அரும்பாடுபட்ட ஆன்மீக குருவே ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் 1975 ஆண்டின் மார்ச் 5ஆம் நாள் நியூயார்க்கின் ஜான் கென்னடி சர்வதேச விமான நிலையத்தில் ஸ்ரீல பிரபுபாதருக்கும் நிருபர்களுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலை காண்போம். நிருபர் கேட்கின்றார், சுவாமிஜி, உங்களது இயக்கத்தை பற்றி ஏதும் அறியாதவர்களுக்கு உங்களது இயக்கத்தை பற்றி அறிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு தாங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? அதற்கு ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், எங்களது இயக்கம் ஆன்மீக இயக்கமாகும். அதனை பற்றி அறிந்து கொள்வது மிக மிக சற்று சிரமமாகும். ஏனென்றால் துரதிர்ஷ்டவசமாக மக்களிடம் ஆன்மீகம் அல்லது ஆன்மீக இயக்கம் குறித்த தகவல்கள் கிடையாது. உடல் இருக்கின்றது. உடல் ஒரு இயந்திரம். அதனை இயக்குவதற்கு ஒரு நபர் தேவை. அதுவே ஆத்மா. இந்த தளத்தில் இருந்து எங்களது இயக்கம் தொடங்குகின்றது. இதனை எளிதாக புரிந்து கொள்ளலாம். மக்கள் உடல் என்னும் இயந்திரத்திலே ஆழ்ந்து இருக்கின்றார்கள். ஆனால் இந்த இயந்திரத்தை இயக்கும் நபரை பற்றிய தகவல் அவர்களிடம் கிடையாது. அதனையே நாங்கள் கற்பிக்கின்றோம். பகவத்கீதையை அடிப்படையாக வைத்து கற்பிக்கின்றோம். நிருபர் கேட்கின்றார், உங்களை பின்பற்றுவோர் அணியும் வழக்கத்திற்கு மாறான உடையினால் மக்களிடம் உங்களது இயக்கம் அதிக கவனத்தை பெற்று இருக்கின்றது. உங்களது சீடர்கள் வழக்கத்திற்கு மாறாக உடை அணியும்படி தெருக்களில் ட்ரம்ஸ் வாசிக்கும்படி நீங்கள் கூறுவதற்கு காரணம் என்ன? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், இது எங்களது பிரச்சார யுக்தி. மக்களின் கவனத்தை எப்படியேனும் பெற வேண்டும். அதன் மூலம் இறைவன் உடனான தங்களது நித்திய உறவை புதுப்பித்து கொள்ள அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டுகின்றது. நிருபர் கேட்கின்றார், உங்களது சீடர்கள் தெருக்களில் இதுபோன்று நடந்து கொள்வதால் மக்களால் விசித்திரமாக பார்க்கப்படுகின்றார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், ஆம், ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதால் அவர்கள் கட்டாயம் மக்களுக்கு விசித்திரமாகத்தான் தெரிவார்கள். பௌதிகவாதிகளுக்கு நிச்சயம் நாங்கள் விசித்திரம் ஆனவர்களே. நிருபர் கேட்கின்றார், இவ்வாறு தோற்றமளிப்பதுதான் ஆன்மீகமாக இருப்பதற்கு ஒரே வழியா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், இல்லை இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு, நாங்கள் தவறான உடல் உறவில் ஈடுபடுவது கிடையாது. மாமிசம் உண்பது கிடையாது. போதைப் பொருட்களை தவிர்க்கின்றோம். சூதாடுவது கிடையாது. நிருபர் கேட்கின்றார், இல்லை சுவாமிஜி, இந்த தோற்றம் வித்தியாசமாக ஆடை அணிதல், ட்ரம்ஸ் வாசித்தல், வீதிகளில் நடனம் ஆடுதல், இவையே ஆன்மீகமாக இருப்பதற்கு ஒரே வழியா? அதற்கு ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், இல்லை, நாங்கள் ஏறத்தாழ 70 புத்தகங்களை வெளியிட்டு இருக்கின்றோம். விஞ்ஞான ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் இந்த இயக்கத்தினை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த புத்தகங்களை பெற்று பயன் பெறலாம். எங்களது புத்தகங்களை நீங்கள் படித்து இருக்கின்றீர்களா? நிருபர் கூறுகின்றார், பார்த்து இருக்கின்றேன். இவ்விதமாக ஆடை அணியாமலும் வீதிகளில் ஆடாமலும் ஆன்மீகமாக இருக்க முடியாதா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், நிச்சயமாக நீங்கள் தற்போது அணிந்திருக்கும் ஆடையிலேயே ஆன்மீகத்தை பயிற்சி செய்யலாம். ஆன்மீக வாழ்வை பற்றி எங்களது புத்தகங்களில் இருந்து அறிந்து கொள்ளலாம். ஆடை முக்கியமானது கிடையாது. இருப்பினும் பௌதிக உலகில் ஒருவர் ஒரு மாதிரியான உடையை உடுத்துகின்றார், மற்றொருவர் வேறு விதமான உடையை உடுத்துகின்றார். நிருபர் கேட்கின்றார், எங்களைப் போன்ற ஆடை அணிந்தவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றார்கள். ஆனால் உங்களது சீடர்கள்? அதற்கு ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார்,
விஷயம் என்னவென்றால், குறிப்பிட்ட பணியை ஒருவர் செய்கின்றார் என்பதை தெரிவிப்பதற்காக அவர் வித்தியாசமாக ஆடை அணிகின்றார். உதாரணத்திற்கு, காவல்துறை அதிகாரிகள் வேறு விதமாக உடை உடுத்துவதன் மூலம் மக்கள் அவர்களை போலீஸ் என அடையாளம் காண்கின்றார்கள். அதுபோன்று நாங்கள் வித்தியாசமான ஆடை அணிவதன் மூலம் மக்கள் எங்களை ஹரே கிருஷ்ண பக்தர்கள் என அடையாளம் காண்கின்றார்கள். நிருபர் கேட்கின்றார், சுவாமி, உங்களது இயக்கம் பற்றிய நிகழ்ச்சி ஒன்றினை தொலைக்காட்சியில் பார்த்தேன். அதில் ஆண்கள் வழிகாட்டுகின்றார்கள், பெண்கள் பின்பற்றுகின்றார்கள் என கூறினார்கள். அது உண்மைதானா? சில பிரபுபாதா கூறுகின்றார், அது கட்டாயம் கிடையாது. நாங்கள் பகவத்கீதையில் இருந்து பகவான் கிருஷ்ணரின் வழிகாட்டுதலை பின்பற்றுகின்றோம். இதில் ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தக்கூடியதுதான் ஆகும். நிருபர் கேட்கின்றார், பெண்களை விட ஆண்கள் உயர்ந்தவர்கள் என நீங்கள் கருதுகின்றீர்களா? சில பிரபுபாதா கூறுகின்றார், ஆம், அதுவே இயற்கை. இயற்கையாகவே ஆண்களின் பாதுகாப்பு பெண்களுக்கு தேவைப்படுகின்றது. குழந்தை பருவத்தில் தந்தையாலும், பின்னர் கணவனாலும், முதுமையில் பிள்ளைகளாலும் அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள். அது இயற்கையே ஆகும். நிருபர் கேட்கின்றார், இந்த கருத்து அமெரிக்க மக்களின் எண்ணத்திற்கு எதிராக உள்ளதை அறிவீர்களா? சில பிரபுபாதா கூறுகின்றார், அமெரிக்கர்களுக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் அதுவே இயற்கையின் நிலை. பெண்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகின்றது. நிருபர் கேட்கின்றார், சுவாமிஜி, உங்களது சீடர்கள் உயர்ந்த உண்மையை உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? சில பிரபுபாதா கூறுகின்றார், அவர்கள் ஏற்கனவே உணர்ந்து விட்டார்கள். நிருபர் கேட்கின்றார், உணர்ந்து விட்டார்களா? சில பிரபுபாதா கூறுகின்றார், நிச்சயமாக, நீங்கள் விரும்பினால் அதை நான் விளக்குகின்றேன். உயர்ந்த உண்மை என்னவென்றால், கடவுள் உங்களையும் என்னையும் போன்ற ஒரு நபர் ஆவார். அவருக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், நம் அனைவரையும் அவர் பராமரிக்கின்றார், நாம் அவரால் பராமரிக்கப்படுகின்றோம். ஆயினும் அவரும் நம்மைப் போல ஒரு நபரே ஆவார். புரிகின்றதா? நிருபர் கேட்கின்றார், புரிகிறது என்றார். சில பிரபுபாதா கூறுகின்றார், எனது சீடர்கள் இந்த உயர்ந்த உண்மையை உணர்ந்து இருக்கின்றார்கள். இல்லையென்றால் அவர்கள் ஏன் என்னை பின்பற்ற வேண்டும்? நான் ஒரு ஏழை இந்தியன், அவர்கள் அமெரிக்க செல்வந்தர்கள். அவர்கள் ஏன் என்னை பின்பற்ற வேண்டும்? உயர்ந்த உண்மையை, அதாவது கடவுளை அவர்கள் உணராவிட்டால் எவ்வாறு என்னை பின்பற்றுவார்கள்? நிருபர் கேட்கின்றார், சுவாமிஜி, மற்றொரு கேள்வி. நடுநிலையில் இருந்து பார்ப்பவருக்கு நீங்கள் உங்களுடைய ஆன்மீக குழந்தைகளுக்கு வெளிப்புற உலகை துறந்து சில குறிக்கோள்களை வகுத்து அவற்றை அடைவதற்காக கடினமான உழைக்கும்படி தூண்டுவதாக தெரிகிறது. மனித சமுதாயத்தினருக்கான இதர சேவைகள் எதையும் நீங்கள் ஏன் செய்வது கிடையாது? சில பிரபுபாதா கூறுகின்றார், நாங்கள் செய்வது மனித சமுதாயத்திற்கான மிகச்சிறந்த சேவை ஆகும். மக்கள் அனைவரும் முட்டாள்களாகவும் அயோக்கியர்களாகவும் இருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களுக்கு ஆன்மீக அறிவை வழங்குகின்றோம். நான் இந்த உடல் என்று எவரேனும் நினைத்தால் அவர் ஒரு நாய் அல்லது பூனையை விட சிறந்தவர் கிடையாது ஆகும். நிருபர் கேட்கின்றார், நான் எனது வினாவை சரியாக கேட்கவில்லை போலும் என நினைக்கிறேன். நான் அறிந்தவரை உங்களுடைய சீடர்கள் மக்களுக்கு கிருஷ்ணரை பற்றி பிரச்சாரம் செய்கின்றார்கள், பிரசாத விநியோகம் செய்கின்றார்கள். மற்றபடி மக்களுக்கான இதர சேவைகளை அவர்கள் புரிவது கிடையாது. சில பிரபுபாதா கூறுகின்றார், நாங்கள் செய்யும் சேவை அனைத்தையும் உள் அடக்கியதாகும். மக்களை கிருஷ்ண உணர்விற்கு கொண்டு வந்து விட்டால் அதுவே பக்குவ நிலையாகும். மரத்திற்கு வேருக்கு நீர் ஊற்றினால் அதன் கிளைகள், இலைகள் என எல்லா பகுதிகளும் வளம் பெறுகின்றன. இதர சேவைகள் ஒரு குறிப்பிட்ட துறையை சார்ந்த சேவைகள். ஆனால் எங்களுடைய சேவை எல்லாவற்றையும் உள் அடக்கிய சேவையாகும். நிருபர் கேட்கின்றார், ஆயினும் எனது வினா வெளி உலக மக்களுக்கு நீங்கள் செய்வது என்ன என்பது ஆகும். சில பிரபுபாதா கூறுகின்றார், அதற்கான பதிலை நான் வழங்கிவிட்டேன். உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வயிற்றுக்கு உணவு அளித்துவிட்டால் உடலின் எல்லா பாகங்களும் வளம் பெறுகின்றன. அதுபோன்று அனைத்திற்கும் மையமாக இருக்கும் கடவுளை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நீங்கள் அனைத்தையும் உணர்ந்தவராக ஆவீர்கள். இதற்கு உதாரணமாக ஒன்று கூறுகின்றேன். நீங்கள் ஒரு மருத்துவமனை திறப்பதாக வைத்துக்கொள்வோம்.
உங்களால் சில நோய்களை குணப்படுத்த இயலும், ஆனால் உங்கள் நோயாளி மரணம் அடைய மாட்டார் என்ற உத்தரவாதத்தை உங்களால் வழங்க இயலுமா? பெரிய பெரிய மருத்துவமனைகளால் மனித சமுதாயத்தை பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க முடியுமா? நிருபர் கேட்கின்றார். பௌதீகமாக நிச்சயமாக முடியாது, ஆன்மீகத்தினால் தான் சாத்தியம். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார். ஆகவே நாங்கள் அதனை வழங்குகின்றோம். இந்த வழிமுறையின் மூலமாக பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் போன்றவை இல்லாத கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் சென்று விடலாம் என்றார் அவர். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா, ராமா ராமா ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்